டியூஸ்டே ஈவினிங் காலையிலேயே இன்னைக்கு சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் சின்ன சின்னதாக நிறைய வேலை இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ ஈவினிங் போல் கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டாச்சு. டின்னர் ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணிக்கலாம். டின்னர் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டா பிஹெச்டின்னு ஒன்று பார்ட் டைமில் போட்டேன். அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு படிக்க கொஞ்சம் கூட டைம் கிடைக்கல. தம்பி ஒரு 3 மாதம் கை குழந்தையா இருந்தப்போ கூட அவனை வச்சுட்டே படிச்சுட்டு போய் ரிட்டன் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கோ பேப்பர் பப்ளிஷன் எதுக்குமே எனக்கு படிக்க சுத்தமாக டைம் கிடைக்கவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்கும், இல்லை தம்பியை பார்க்கணுன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு டின்னர் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம எப்படியாவது பிஹெச்டிக்கு படிக்கலான்னு நினச்சேன். தம்பி என்ன நினச்சாரோ தெரியல, ஈவினிங்லேருந்து ஒரே அழுகு. அவரை டைவர்ட் பண்ண யார்கிட்டையுமே போக மாட்டேன்ட்டாரு என்னை தவிர. நாம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும் இந்த குட்டீஸ்க்கு எங்கேருந்து தான் மூக்கு வேர்க்கும்னு தெரியல. கடைசி வரைக்கும் நான் இது படிக்கவே இல்லை. டின்னர் ப்ரிப்ரேஷன் தம்பியை பார்க்குறதுன்னு நேரம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாகவே படிக்கிற மூடு போயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? நிஜமாவே கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் தாங்க.